Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 5, Introduction to Access 2013. We will see the topic naming a field. In now ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறோம். இந்த டேட்டாபேஸ்க்கான நேம் என்ன மாதிரியான கண்டிஷன் பேசிஸில் க்ரியேட் பண்ணணும். அட் த சேம் டைம் ஃபைல் நேம் அண்ட் தென் டேபிள் நேம் அண்ட் தென் டேபிள் ஃபீல்டு. ஸோ இது எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான கண்டிஷன் பேசிஸில் டேபிளுக்கான நேம்ஸை நீங்கள் அசைன் பண்ணணும். ஒரு நேம் நம்ம ஏதோ டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணோம், அந்த டேபிளுக்கு நேம் அசைன் பண்ணோம் அப்படின்லாம் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு ரிலவெண்ட் நேம், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோன்னா அதுக்கான ரிலவெண்ட் நேம் கொடுப்போம். ஸோ அந்த ரிலவெண்ட் நேமை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான கண்டிஷன் பேசிஸில் அந்த நேமை நீங்கள் டிசைன் பண்ணணும். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிறோம். நேமிங் எ ஃபீல்ட். ரூல்ஸ் ஃபார் நேமிங் எ ஃபீல்ட் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். ஒரு நேம்ஸை ஃபீல்டுக்கு க்ரியேட் பண்ணாலும் சரி, டேபிளுக்கு க்ரியேட் பண்ணும்போதும் சரி, ஆர் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணும்போதும் சரி, என்னென்ன மாதிரியான ரூல்ஸை நம்ம மேக் பண்ணணும் அப்படின்றத ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இன் ஃபர்ஸ்ட் ஒன், எ ஃபீல்டு நேம் கேன் இன்க்ளூட் லெட்டர், நம்பர்ஸ் அண்டு சம் ஸ்பெஷல் கேரக்டர். சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மீன்ஸ் என்னது? ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல் கேரக்டர்ஸை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எ ஃபீல்டு நேம் கேன் இன்க்ளூட் லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் மீன்ஸ் ஆல்ஃபபெட்ஸ். என்னது? ஆல்ஃபபெட் A to Z இருக்கிற லெட்டர்ஸ். த நம்பர்ஸ் 0 to 9 நம்பர்ஸ். தட் மீன்ஸ் ஆல்ஃபா நியூமரிக் இஸ் கால்ட் த லெட்டர்ஸ் அண்டு நம்பர். ஓகேங்களா? தென் அண்டு சம் ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ அதோட என்ன பண்ண போகிறீங்க? சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸோட கீபோர்டில் இருக்க சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? உடைய ஃபீல்டுடைய நேமை க்ரியேட் பண்ணலாம், டேட்டாபேஸுடைய நேமை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், அட் த சேம் டைம் டேபிளுடைய நேமும் நீங்கள் ரீநேம் பண்ணலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், த அண்டர்ஸ்கோர் சைன் இஸ் அலோ அண்ட் இஸ் ஆஃப்டன் யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கான ஐஃபன் சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய டேட்டாபேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நேம் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? ஸோ உங்களுக்கான ஐஃபன் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஐஃபன் சிம்பிள்ஸ்க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்? அண்டர்ஸ்கோர்ஸை யூஸ் பண்ணி கண்டினியூ வேர்டாக. ஃபார் எக்ஸாம்பிள், டேட்டாபேஸ் அப்படின்றது நீங்கள் ஒரே வேர்டாக நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. அந்த வேர்டை டேட்டா ஸ்பேஸ் நேம், டேட்டா ஸ்பேஸ் நேம் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது? ஸ்பேஸ் 1 டைப்ஸாக என்ன ஆகும்? நேம் ஸ்பேஸ் நேமிங்காக கன்வெர்ட் ஆகும். உங்களுடைய ஃபீல்டில் என்ன ஆகும்? ஸ்பேஸ் வந்து அக்செப்ட் ஆகாது. சப்போஸ் டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கான டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபர்தர் அப்ளிகேஷன்ஸில் அந்த டேட்டாபேஸை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபைல் நேமை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய டேட்டாஸை ஃபெச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற டேட்டாஸ் பேஸஸில் இருக்கிற அந்த டேட்டாஸ் ஃபீல்டு ரெக்கார்டு இது எல்லாமே ஃப்ரண்ட் வியூ ஆஃப் விஷுவல் பேசிக் அப்ளிகேஷனில் ஃப்ரண்ட் வியூவில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸுடைய நேமில் என்ன பண்ணுவீங்க? ப்ரோக்ராமாக மேக் பண்ணுவீங்க. அந்த ப்ரோக்ராமிங் லைனில் டேட்டாபேஸுடைய நேம் டேட்டாபேஸ், தட் மீன்ஸ் டேட்டா ஸ்பேஸ் பேஸ் 1 அப்படின்னு நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கான ஃபைல் நேம் எக்ஸாக்டடாக எடுத்துக்காது, எரர் க்ரியேட் ஆகும். த ஃபைல் டஸ் நாட் எக்ஸிட் அப்படின்ற எரர் மேக் ஆகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கான ஸ்பேஸ் அலாட் பண்ணாமல் என்ன பண்ணலாம்? ஸ்பேஸுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் சிம்பிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? த அண்டர்ஸ்கோர் சைன் இஸ் அலோவ் அண்ட் இஸ் ஆஃப்டன் யூஸ். ஸோ ஸ்பேஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்? அப்போது அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறது மூலயமா என்ன ஆகுது? உங்களுக்கான ஃபைலுடைய நேம் கண்டினியூட்டி ஆகுது. டேட்டா அண்டர்ஸ்கோர் பேஸ் அண்டர்ஸ்கோர் 1 இது ஃபஸ்ட்டு டேட்டாபேஸுடைய நேம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்டாபேஸில் நீங்கள் ஆல்ரெடி என்னென்னு மேக் பண்ணியிருந்தீங்க? டேட்டா ஸ்பேஸ் பேஸ் ஸ்பேஸ் 1 அப்படின்னு நீங்கள் கொடுக்கும்போது ஃபைல் ஆஸ் எ ஃபைலில் அது சேவ் ஆகிடும். பட் அந்த ஃபைலை நீங்கள் ரெக்கார்ட் டியூரேஷனில் ப்ரோக்ராமிங் செக்ஷனில் நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது தான் என்ன ஆகும்? உங்களுக்கு எரர் மேக் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த எரர் மேக்கிங்கை நீங்கள் ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் அண்டர்ஸ்கோர் சிம்பிள். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், a field name can not have a period, an exclamation
mark, bracket or an as and crowd. For example, நீங்கள் ஒரு ஃபீல்டை மேக் பண்ணுறீங்க, ஒரு ஃபீல்டுடைய நேமை ரீநேம் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் கேரக்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா டாட் சிம்பிள், கமா, தட் மீன்ஸ் சிங்கிள் கொட்டேஷன்ஸ் ஆஃப் கமா, ஓகேங்களா, சிங்கிள் கொட்டேஷன்ஸ் ஆஃப் வேல்யூ, அண்ட் தென் எக்ஸ்பிளனேஷன் சிம்பிள் அண்ட் தென் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட், கர்லி ப்ராக்கெட். ஸோ கர்லி ப்ராக்கெட் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஆனால் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட்டை இந்த ஃப்ரண்ட் ஆஃப் டேபிள் நேமை ஆர் ஃபீல்டு நேமை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடாது. யா ஃபீல்டு நேம் cannot have a period, an exclamation mark, bracket or an accent grave like symbol, ஓகேங்களா. இந்த சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தட் மீன்ஸ் சிங்கிள் கொட்டேஷன் தான் என்ன சொல்லுவாங்கன்னா accent grave சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த சிம்பிள் ஆஃப் ஸ்பெஷல் கேரக்டர்ஸை உங்களுக்கான டேட்டாபேஸ் ஆர் டேபிள் ஆர் ஃபீல்டை க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது, அதுக்கான நேம்ஸாக நீங்கள் செட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. தென் a field name cannot start with a blank space. ஸோ நீங்கள் ஒரு ஃபீல்டுடைய நேமை க்ரியேட் பண்ணுறீங்க, டேட்டாபேஸுடைய நேமை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர்ஸை என்னவாக இருக்கக்கூடாது, ஸ்பேஸாக நீங்கள் மேக் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் லெட்டர் ஸ்பேஸாக இருந்ததுன்னா ஸோ அது என்னவா எடுத்துக்கும், உங்களுக்கான ஸ்பேஸ் டேட்டாபேஸாக சேவ் ஆகிடும். பட் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு எரர் மேக் ஆகும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம சொன்னோம், என்ன ரீசனுக்காக அப்படின்றது. ஸோ அந்த ஸ்பேசஸை ஃபஸ்ட்டு லெட்டர்ஸே இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா டேட்டாபேஸ் அக்சஸிங் டைமில் உங்களுக்கு எரர் மேக் ஆகும். எ ஃபீல்டு நேம் கேனாட் ஸ்டார்ட் வித் எ பிளாங்க் ஸ்பேஸ். ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர்ஸாக என்ன இருக்கக்கூடாதுன்னா ஸ்பேசஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடாது. ஃபீல்டுடைய நேமாக இருந்தாலும் சரி, ரெக்கார்டுடைய டேபிளுடைய நேமாக இருந்தாலும் சரி, ஆர் டேட்டாபேஸுடைய நேமாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா. தென் next, a field name can be in upper, lower or mixed case. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த டேபிளுடைய நேம், டேட்டாபேஸுடைய நேம் அப்பர் கேஸ் வேல்யூவாக இருக்கலாம், அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் A to Z அண்ட் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் A to Z, அண்ட் தென் மிக்ஸ்டு காம்பினேஷனில் அப்பர் கேசஸ் அண்ட் லோயர் கேசஸை மிக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கான டேட்டாபேஸ் நேம்ஸை என்ட்ரு பண்ணலாம், ஃபீல்டுடைய நேமை என்ட்ரு பண்ணலாம், ஆர் டேபிளுடைய நேமை என்ட்ரு பண்ணலாம். பட் என்ன பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு லெட்டர்ஸாக நீங்கள் ஸ்பேசஸை ப்ரொவைட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. திஸ் இஸ் த ஆப்ஷன் அண்டு எக்ஸாக்ட் ரூல் ஃபார் மேக்கிங் எ ஃபீல்டு நேம். ஒரு ஃபீல்டு நேம் நீங்கள் மேக் பண்ணாலும் சரி, டேட்டாபேஸுடைய நேமை நீங்கள் மேக் பண்ணாலும் சரி, அண்ட் தென் ஒரு டேபிளுடைய நேமை நீங்கள் மேக் பண்ணாலும் சரி. ஸோ நேமிங் எ ஃபீல்டு வந்து என்னவாக இருக்கணும், இந்த பர்டிகுலர் ரூல் அண்டு ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் என்ன ஆகும்னா உங்களுக்கான ஃபீல்டு நேமை நீங்கள் மேக் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ நவ் see the image. ஸோ நீங்கள் ஃபீல்டு நேம் மேக் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் டேட்டாபேஸ் 1 பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபீல்டு நேமை பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கும்போது என்னவாக பாருங்க, டேட்டாபேஸ் 1 அப்படின்ற கம்பைன்டு நேமாக தான் இருக்கும். டேட்டா ஸ்பேஸ் 1 அப்படின்னு டிஃபால்ட்டாக வராது, ஓகேங்களா. ஸோ இஃப் யூ cannot யூஸ்டு டு ஸ்பேஸை நீங்கள் எனிவேர் இன் திஸ் லொக்கேஷன், ஸ்டார்டிங் லொக்கேஷன்ஸில் மட்டும்தான் இல்லை, எனிவேர் இந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் ஸ்பேசஸை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கான டேட்டாபேஸஸ் அக்சஸிங் டைமில் தான் உங்களுக்கு எரர் மேக் ஆகும், ஓகேங்களா. ஸோ இஃப் யூ என்டர் திஸ் ஃபீல்ட் ஆஃப் நேம், ஓகேங்களா, பை ரிஸ்ட்ரிக்டிங் திஸ் ரூல். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஃபீல்டு நேமை நீங்கள் மேக் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸ் எதை பற்றி பார்த்தோம், நேமிங் ஏ ஃபீல்டு ஆப்ஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Thank you.